ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுப முகூர்த்தம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி 10ஆம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சந்திர பகவான் மாலை 4 மணி 4 நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து விடுகிறார். எனவே 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வருவதும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாகவும் 10-11 கூடியவர்கள் எல்லாம் 10ஆம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள இந்த அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை மாணவர்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்கள் மட்டுமல்ல, உங்களது குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சிகளை வீசக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் உங்க வீட்டில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மாலை நேரத்தில் நீங்க நிறைய காரியங்கள் முயற்சித்து பார்ப்பது இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். எனவே நிறைய திட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். கடினமான பணிகளை கூட நீங்க ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. அல்லது நீங்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் முன்கூட்டியே உங்க பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்க ஈஸியாக மற்றவங்களை அசத்த முடியும். உங்க பணிகளை கடினமான பணிகளை கூட நீங்க செய்து முடித்து சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா நீங்க கண்டிப்பாக அவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையுங்க. அது குறித்த முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ளலாங்க. மன நிறைவு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நாளுங்க. காரியங்களை சிறப்பாக திறம்பட முடித்து உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பாராட்டியும் நல்ல புகழையும் நீங்கள் கண்டிப்பாக ஈட்டிக்கொள்ள முடியும். நீங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொள்வது ரொம்ப அவசியங்க. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. மாலை நேரத்துக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தை இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி செய்வது உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். சில அனுபவங்கள் மூலமாக புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே திருப்தியான ஒரு நாள், மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க முடியும் அப்படின்னா நீண்ட தூர பயணங்கள் போறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. நீண்ட தூர பயணங்களும் நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை பலவீனப்படுத்தாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். பணம் சேமிப்பது அப்படின்றது விஷயத்தை குறித்து நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை செய்வது நல்லதுங்க. அவர்களுடைய ஆலோசனை மூலமாக, அதாவது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை மூலமாக உங்களது அடிப்படை நிலை மாற்றத்துல, நிதிநிலை மாற்றத்துல நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னென்ன செலவுகள் எதிர்வர போகிறது, என்னென்ன செலவுகளை சமாளிக்க நீங்க என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, பணத்தை எப்படி செலவு பண்றது, எல்லா விஷயத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்றது நல்லதுங்க. குடும்பத்துல அதன் மூலமாக இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிக்னிக் போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணலாங்க. உங்க காதலருடன் நீங்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்கள் புதிய நினைவுகளை உருவாக்கி கொள்ளவும் முடியும். ஏற்கனவே சென்ற இடங்களுக்கு மீண்டும் சென்றால் பழைய நினைவுகள் உங்களுக்கு இன்னும் பரவசத்தை உருவாக்கி தருங்க. எனவே காதல் வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும். எந்த விதமான பயணங்களை மேற்கொண்டாலும் சரிங்க, உங்களது உடைமைகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். உங்க லக்கேஜ் மீது தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் கிட்டதுன்னா பொருட்கள் களவு போக நீங்க விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் பெருகும். நீங்க நிதானத்தை கடைபிடிப்பதற்கு, மனதிற்கு இதத்தை தருவதற்கு தோட்டக்கலை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு உதவிகரமாக இருக்கு நண்பர்களே. அதனால சுற்றுச்சூழலுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் அற்புதமான ஒரு நாள்.
திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்ற தினம் ரொம்ப ரொம்ப குதூகலமாக இருக்குங்க. ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு அன்பு பெருகும். இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி நீங்கள் சிறப்பான நிறைய விஷயங்கள் வந்து முடிவு செய்ய முடியும். அது உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் லெவலில் இன்னும் அதிகரித்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது போல இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. மாணவர்களுக்கு சிறந்த ஒரு நாள் என்ற தினம். மாணவர்கள் கல்வியில சிறந்த நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வி சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய சிறந்த அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். இதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகளை பெறுவதற்கு நீங்க தயக்கமின்றி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பண தேவைகள்லாம் வேணும்னா உடனுக்குடன் அது பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்க இப்போ ஏதாவது சலுகை வேணும்னா உத்தியோகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைபேசி வழியில நல்ல தகவல் வந்து சேரும். நிறைய விஷயங்களை நல்லா சந்தோஷமாக நீங்க இன்றைய தினம் யோசனை செய்து கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஆக்கப்பூர்வமாக இன்றைய தினம் நிறைய காரியங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து காத்திருப்பாங்க. ஸோ ஆதாயம் தரக்கூடிய வகையில உறவினர்கள் இருக்கிறதுனால அவர்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான வேலையில கூட நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உடனடியாக முடித்திடுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு கெத்தான ஒரு நாள்ங்க. அலுவலக பணிகளை சிறப்பாக செயல்பட்டு மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும். வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைகிறதுனால அது குறித்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி முயற்சிகள் மேற்கொள்ளலாம். வீடு வாங்குறது அல்லது வீடை விற்கிறது போன்ற வேலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக சாதகமாக அமையும். ஆதாயம் மிகுந்த நாள் இன்றைய தினம் மதிப்பு உயரும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு குவியும். நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு உருவாகுங்க. மனதில் திருப்தி நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திறமை வெளிப்படும், பாராட்டுகள் நிறையும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.